ஆஸ்பத்திரிக்கு 20 ரூபாய் கடன் கொடுத்துட்டு இப்ப அவன் எங்கேயே போயிட்டான்னு சொல்றேடி. உன் வாயில சூடு போடணும். அவன் ஏமாத்தி போயிட்டா, அதுக்கு இவ என்ன செய்வா? நீங்க சும்மா இருங்க. ஆளுங்களோட தராதரத்தை பார்க்காம இவன் ஏன் கடன் கொடுக்குறா? கடன்காரி. அனாதை கழுதிங்க எடுக்கலாம். 1.5 இடமா போச்சு என் வீடு. என் வயிற்றுல கொட்டிக்காத. செத்து போன கொப்பனி ஆத்தாலையும் நான் பேசுறப்ப பண்ணிடாத. அந்த இட்லி வித்த பணம் 20 ரூபாயும் இன்னைக்கு என் கைக்கு வந்தாகணும். ஆமா, இந்தாங்கம்மா உங்க பணம். நான் தான் நீங்க பேசிக்கிட்டு இருந்த மேற்படி நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். நல்ல விஷயமா தான் சொல்ற. இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? இன்னும் 1 வாரம் அவுட் பேஷண்டா இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. எதிரிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கேயோ தங்கி இருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து போறேன். ஐயோ பாவம், யாரு பத்த பிள்ளையோ? ஆஸ்பத்திரி பக்கத்துல தானே நாங்க இருக்கோம். எங்க கூடவே 1 வாரம் தங்கி இருக்கலாமே. விரோதிங்க யாருக்கும் தெரியாது. வீட்டுல கூடம் இருக்குது, நார்கட்டுல கிடக்குது. நாங்க குடிக்கிற கூடையே நீயும் குடிக்கலாமே. தம்பி, உடம்ப நல்லா சுத்தப்படுத்திட்டு போ தம்பி. ரொம்ப நன்றிம்மா. 1 வாரத்துக்கு 72,000 ரூபாய் மொத்தமா கொடுத்துரு. ஹோட்டலுக்கு போனா 200 ரூபாய் ஆகும். உண்மைதாம்மா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய்க்கும் தலையணிக்கும் சேர்த்து 2,000 ரூபாய் கொடுத்துருப்பா. நல்லதும்மா. இது தவிர சுடுதண்ணி போட்டு கொடுத்தா அதுக்கு ஒரு 20 பைசா கொடுத்துருப்பா. சரிம்மா, என்கிட்ட இருக்கிறத எல்லாம் கொடுத்துட்டு போறேன். இல்லாதத எடுத்துக்கிட்டு போறேன். எதை எடுத்துட்டு போறேன்னு சொல்ற? அன்ப. அத சொல்றியா? இந்த வீட்டுக்கு வர்றவங்க என்ன புகழாம போக மாட்டாங்க. அது என் ராசி. அடிய நவநீதம், தம்பி இங்கதான் தங்க போகுது. அதுக்கு குத்தம் குறையில்லாம பாத்துக்கடி. முருங்கைக்காய ரொம்ப ருசிச்சு சாப்பிடுறீங்களே. இந்த முருங்கைக்காய் தான் நீன்னு கற்பனை பண்ணேன். இப்ப ருசி அற்புதமா இருக்கு. கடிச்சு துப்புன முருங்கைக்காய் மாதிரி என் வாழ்க்கை ஆயிடாதே. அந்த பயம் உனக்கு வேணா நவநீதம். உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, என்ன முருங்கைக்காய் அப்படி முழுங்கிட்டீங்க? துப்புனாதான் நீ சந்தேகப்படுறிய. துப்பிடுங்க, இனிமே சந்தேகப்பட மாட்டேன். அப்ப சரி. என்ன தம்பி, ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதான் எப்ப பேசுறது, எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. என்கிட்ட எதை பத்தியும் எப்ப வேணும்னாலும் பேசலாம். நவநீதத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா நவநீதத்தை பிரிஞ்சு நான் எப்படி இருக்கிறது? அவளை நான் பெத்த பொண்ணு மாதிரி அவகிட்ட அவ்வளவு பாசமா இருக்கிறேன். கல்யாணம் காட்சின்னு ஆயிட்டா அவ புருஷன் வீட்டுக்கு போயிருவாளே, எனக்கு கையே ஒடிஞ்ச மாதிரி ஆயிரும். அது சரி, அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை வீட்லயே வச்சிருக்க முடியுமா? தம்பி, உங்க முடிவு நல்ல முடிவு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க. ஏயா, என்ன ஒரு ஆளுன்னு மதிக்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறியே. இங்க என்ன அவளை பிச்சா திங்கிறாங்க? கண்ண மகனுக்காக 2,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அதை கொடுத்துட்டு கூட்டிட்டு போக சொல்லு. இது நடி 2,000 ரூபாய் கதை. ஆமா, வேளா வேலைக்கு சோறு, படுக்க பாயி, கட்டிக்கிற துணிமணி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேனே. இதுக்கெல்லாம் காசு செலவாகல? மொப்ப வீட்டுல இருந்த மானியம் கொடுக்கறாங்க. நீ பேசுறது நல்லா இருக்காடி. வெக்கத்தை விட்டு சொல்ல போனா நம்ம 2 பேரும் வேளா வேலைக்கு சாப்பிடுறது அவ பாடுபடுறதுனாலதான். புரியுதா? யோ, மடக்கு மடக்கி பேசுன உன் மரியாதை கெட்டு போகும். இந்த பாருமா, ஆம்பளை பொம்பளை அடிச்சா 15 ரூபாய் தான் அபராதம் போடுவாங்க. ஆனா பொம்பளை ஆம்பளை அடிச்சா 6 மாசம் உள்ள தள்ளிடுவாங்க. நீங்க எப்பவாவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? ஐயோ, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அளவுக்கு மீறி போறீங்களே. நவநீதத்தை நீங்க என்ன கொடுமைப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு இந்த வீட்டுல இருந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இஷ்டம்னா கல்யாணத்துக்கு வாங்க,
இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. அங்க வந்து ஏதாவது சேட்டை பண்ணீங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். என்ன 2 பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க இல்லையா? எங்க 2 பேருக்கும் வர்ற புதன்கிழமை கல்யாணம். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த ஒருத்தர் 2 பேத்துக்கும் எங்களை பிடிக்கல. அதனால கல்யாணத்துக்கு அவங்க யாருமே வரமாட்டாங்க. நீங்க தான் அவசியம் வரணும். கண்டிப்பா நான் வரேன். கடவுளே நமக்கு சொந்தக்காரரா இருக்கப்போ நாம எதுக்கு மத்தவங்கள பத்தி கவலைப்படணும்? ரொம்ப நன்றிங்க. சித்தி, அவசியம் நீ என் கல்யாணத்துக்கு வரணும் சித்தி. நீ வரலன்னா எனக்கு நிம்மதியாவே இருக்காது. என்னடி பாசத்தை கொட்டுற? என் வயிறு மாதிரி காரியத்தை பண்ணிட்டு என்னையும் நான் வர சொல்றேன். நான் வரமாட்டேன் போ. நான் மட்டும் இல்ல, உங்க சித்தப்பனையும் வர மாட்டேன். பக்கத்தில் நிக்காத, அனல் அடிக்குது. ஓடி. நீங்க 2 பேரும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, நீங்க எங்க மேல காட்டுற அன்புக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவங்கதான் எங்க அப்பா அம்மா. பெரியவங்க ஆசீர்வாதம் சின்னவங்க வாழ்க்கைக்கு உரமா அமையன்னு சொல்லுவாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ரஞ்சிதம், உபயோகம் இல்லாத கணக்குல சேர்க்காதன்னு இன்னைக்கு பேப்பர்ல ஒரு பொன்மொழி போட்டிருக்கு பாத்தியா? இவனே தண்டச்சோறு, இந்த லட்சணத்தை இவனுக்கு பொண்டாட்டி வேற. வா உள்ள போவோம். அவனிதம், உன்னை சுத்தி ரொம்ப சிக்கலான ஆளுங்க இருக்காங்க. நீ ரொம்ப ஜாக்கிரதையாவும் உறுதியோடவும் இருக்கணும். எங்க அப்பா வீட்டு புரோக்கர் வேலை பாக்குறதுனால வாய்ச்சவடால் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தவன் சட்டையை கழட்டி அவங்கிட்டயே 8 நாள் லாபத்துக்கு வித்துருவாங்க. எங்க அம்மாவுக்கு இந்த பத்திரகாளின்னு பேர். காரண காரியம் இல்லாம யாரையும் வம்புக்கு இழுத்து கலகம் பண்ணிடுவாங்க. வீதியில போறவங்க தும்மா வந்தா கூட எங்க வீட்டு முன்னாடி தும்ப மாட்டாங்க, வீதியை தாண்டித்தான் போய் தும்முவாங்க. அவ்வளவு பயம். என் தங்கச்சி இருக்கே, நாரதர் வாரிசு. ஆம நுழைஞ்ச வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவ எங்க நுழைஞ்சாலும் 5 நிமிஷத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் சொல்லிவிட்டு ரத்த காயத்தை உண்டாக்கிடுவா. அவளை கண்டு அவங்க மாமனார் மாமியாருக்கு மட்டும் பயம் இல்ல, எங்க அப்பா அம்மாவுக்கும் பயம். என் தங்கச்சி புருஷன் இருக்கானே, அவன் ஒரு மூட்டை பூச்சி. அவன் எந்த வேலையும் பார்க்காம அடுத்தவன் ரத்தத்தை குடிச்சிட்டு ஆனந்தமா இருப்பான். மானம் ரோஷம் இத பத்தி கவலையே பட மாட்டான். ஆமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இல்ல, உங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு இவ்வளவு நல்லெண்ணம் இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்பவுமே நெருப்பை பத்தி எவ்வளவுதான் சொன்னாலும் யாருக்கும் சூடு தெரியாது. அதை தொட்டு சுட்டுக்கிட்ட பிறகுதான் கைய உதறுவாங்க. ஒரு நாள் உனக்கே தெரியும் பாரு. அம்மா இட்லிமா, பாப்பா இட்லி. இட்லி அட வேண்டாமா, இட்லி வேண்டாம். இட்லி. ஐயோ ஐயோ, என்ன அழகு! இந்த வயசுல இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இட்லி வித்தா பழக்கணும். கருமம் கருமம். மத்தவங்க பசியை போக்குற இந்த காரியத்தை நான் ஏன் கௌரவ குறைச்சல நினைக்கணும்? உன் பாஷையில நானும் பதில் சொல்றேன். வெறும் வயிற்று பச்சை தீத்தா மட்டும் போதுமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆம்பளைங்க உடம்பு வளைச்சு பழைக்கிறதுக்கு, பொம்பளைங்க உடம்பு மயக்கி பழைக்கிறதுக்கு. ஒரு நாள் ராத்திரியில 200-300 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு மாசத்துக்கு எத்தனை ராத்திரின்னு கணக்கு போட்டு பாரு. ஓஹோ, நீ அந்த கேஸா? நீ இங்க இருந்து போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்தாமா, இந்த மாதிரி பேச்செல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்காதா. அம்மா இட்லி கொடுத்துட்டு போடி. மனுஷ பிறவைக்குதா நான் இட்லி சுமந்துட்டு வரேன். அப்பா என்ன பேச்சின்னு சொல்றியா? எக்ஸ்ட்ரா எடுத்து பாரு. ஆமா, இன்னைக்கும் கடனை யோ இது வரைக்கும் 3 ரூபாய் 60 பைசாவுக்கு இட்லி தின்னு இருக்க. இது எல்லாம் எப்ப திருப்பி கொடுக்க போற? பணம் ஊர்ல இருந்து வந்த உடனே
நான் கொடுத்துட்றேன். இந்த பணம் வந்ததும் மரியாதையா கொடுத்துரு. ஏமாத்திட்டு போனேன், நான் கொடுத்த இட்லி எல்லாம் செமிக்காம உனக்கு பேதியாயி திரும்பி இதே கட்டில கொண்டு வந்து போடுவாங்க. ஆமா அம்மா. என்ன நான் போய் சொல்றேன் நினைச்சியா? இதுக்கு முன்னாடி 2 பேத்துக்கு இப்படி ஆயிருக்கியா? அதான் சொன்னேன். பேபி, ம், எனக்கு ஒரு உதவி செய்வியா? செய்யக்கூடிய உதவியா இருந்தா கண்டிப்பா செய்யறேன். 10 ரூபாய் வச்சுக்க. இப்ப நான் என்ன செய்யணும்? 4 இட்லியை கொடுத்துட்டு நறுக்குன்னு வெளியில போயிடணும். ஐயோ, சார், உங்களுக்கோ சக்கரை வியாதி. இந்த இட்லி சாப்பிட்டுட்டு நீங்க அவஸ்தைப்பட வேணாம். அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு பச்சத்துல இருக்கிற நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களை நம்பி ஒரு அம்மா மஞ்சள் பூசிட்டாங்க, அதுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. இனிமே அப்படி செய்ய மாட்டேன் பேபி. வரேன். இங்க இட்லி வைக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உங்களுக்கு அறிவே இல்லையா? விடிஞ்சு எந்திரிச்சா வரிசையா வந்துட்டே இருக்கீங்களே. இதை விட்டா எங்களுக்கு வேற பழப்பே இல்லம்மா. தயவு செஞ்சு கொடுக்குறீங்கம்மா. நோயாளிங்களுக்கு நாங்க பத்திய சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கண்டதெல்லாம் கொண்டாந்து விட்டு அவங்க உடம்பு கெடுக்கிறீங்களே. அம்மா, செத்தவங்களை பறி கொடுத்தேன்னா சுத்திக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு தான் இட்லி வித்துட்டு இருக்கேன். கொண்டாந்து இட்லி விற்காம போனாலே வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாங்க. இட்லியை பறி கொடுத்துட்டு போனீங்கன்னா என்ன உயிரோடவே விட மாட்டாங்கம்மா. உன் கண்ணீரை விட எனக்கு என் நோயாளி உயிர் தான் முக்கியம். ஒரு நாளைக்கு உன்னை இப்படி கண்டிச்சாதான் இனிமே இந்த பக்கம் இட்லி வைக்க வர மாட்டேன். மணி, இத கொண்டு போய் குப்பில போடு. சரிம்மா. ஏன் முன்னு இட்லிக்கு புதுனா சட்னி தானே வச்சிருக்க? அதான் வாசம் மனம் நினைக்குது. இதை எதுக்காக குப்பையில கொண்ட போடணும்? என் வயிறு காலியாத்தானே இருக்கு. இத என் வயிற்றுல போட்டுக்கிறேன். டாக்டர் கண்ணுல படுற மாதிரி அப்படியே நீ கவனக்குறவா இருந்த. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனோ இட்லியும் போச்சு, இட்லி வித்து வர லாபமும் போச்சு. நான் சும்மா விடக்கூடாது. ஒரு நாளாவது புத்தி வர. என்னம்மா இட்லிக்காரு, என்ன விஷயம்? மருந்து போட்டுட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு மருந்து? என்ன இது நெருப்பு காயம்? என் சித்தி சூடு போட்டுட்டாங்க. ஐயோ, எதுக்காக அப்படி செஞ்சாங்க? நீங்க இட்லியை பிடிங்கி போட்டுட்டீங்க. என் சித்தி ஏன் பறி கொடுத்துட்டு வந்தேன்னு சூடு போட்டுட்டாங்க. நீங்க செஞ்சது சரிதான், சித்தி செஞ்சதும் சரிதான். நான் பிறந்ததுதான் தப்பான காரியமா போச்சு. உன் பேர் என்னம்மா? அனாதைங்கிற பேரு தான் பொருத்தமானது. எங்க அப்பா ஆசையா வச்சிருக்காரு. நவநீதோ, உன் நிலைமை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்கம்மா. நான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? வெறுப்பா பேசுறதுனால மட்டும் கஷ்டங்களேன்னு விலகிட முடியாது. வாழ்க்கையில எப்பவுமே நம்பிக்கையோட இருக்கணும். நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. அம்மா நவனிதான். என்ன சித்தப்பா? அம்மா, நீ இங்க படுற அவஸ்தைய என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. உங்க சித்திய மீறி பேசவும் எனக்கு தைரியம் இல்லை.
வெக்கத்தை விட்டு இதை உங்ககிட்ட சொல்றம்மா. ஏன் சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த நரக வேதனையிலிருந்து நீ சீக்கிரமா விடுபடும். இதுக்கு ஏதாவது என்னால செய்ய முடியும்னு நான் நினைக்கல. சீர்வரிசையோடு உனக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்க என்னால இயலாதம்மா. நான் பேய்க்கு தாலி கட்டி இருக்கேன். என்கிட்ட இருந்து நல்லது எது எதிர்பார்க்காதம்மா. நீ யார் கூடயாவது ஓடி போறதா உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு சித்தப்பன் பேசுறது பஞ்சமா பாதகத்தை காட்டிலும் பெரிய பாதகம். ஆனா உன் மேல உள்ள பாசத்தினாலதாம்மா இப்படி எல்லாம் பேசுறேன். நவநீதம், சித்தப்பா, துணி துவைக்கிற கல்லு அடிக்க பயந்தா முடியுமா? எங்க போனாலும் அது கஷ்டப்பட்டு தான் தீரணும். இந்த இட்லி விற்கிற வியாபாரம் இல்லாட்டா என்ன மாதிரி அனாதைங்களுக்கு கௌரவமான வாழ்க்கை இல்லாம போயிடும். என் மானத்துக்கு இந்த இட்லியும் சட்னி தான் பாதுகாப்பா இருக்கு. தூங்குறப்ப மட்டும்தான் என் சித்தி நல்லவங்களா இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். வாட்ச்மேன் குள்ளமணி அண்ணன் போறாரு. கோழி கொஞ்சம் ஒசரம் இருந்துகிட்டு வாட்ச்மேன் உத்தியோகம் பாக்குறாரு. இவர் விரட்டினா காக்கா கூட பயப்படாது. நாங்க பயப்படுறோம்.